Hello friends, welcome to our channel Seeing Tamil. மருதாணி இலையும் இல்லாமல் கோனும் இல்லாமல் நம்ம கைக்கு எப்படி மருதாணி போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் எடுத்து தூள் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் பானை இருந்துச்சுன்னா பானை யூஸ் பண்ணிக்கலாம். பானை இல்லாததுனால ஒரு பாத்திரம் எடுத்துருக்கோம். அதில் 3 கல் வச்சுட்டு சுற்றி வெல்லம் போட்டுட்டு அந்த தட்டு நல்லா நிற்கிற மாதிரி அந்த கல் வைங்க. அந்த மாதிரி தட்டு நிற்கிற மாதிரி கல் வச்சுட்டு அது மேலே அந்த தட்டை வச்சிடலாம். கல் மேலே இப்போ ஆவி போகாத மாதிரி அது மூடுற மாதிரி தட்டோ இல்லை ஏதாவது கிண்ணமோ அது மேலே வச்சுட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டுடுங்க. தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சோன்னே அது நல்லா வெயிட்டாக காற்று போகாத மாதிரி அது மேலே ஏதாவது வெயிட்டாக வைங்க. வெயிட்டாக வச்சோன்னே அது கொதிக்க கொதிக்க ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அது சுற்றி புகை எல்லாம் போன பிறகு நீங்கள் எடுத்து கீழே வச்சுருங்க. வச்சுட்டு மேலே இருக்கிற தண்ணி ஊற்றிட்டு அப்படியே அதை எடுங்க. நம்ம காலியாக வச்ச தட்டில் தண்ணி இருக்கும், அதை தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், அந்த தண்ணி தான். இது ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால நிறைய தண்ணி வந்திருக்கு. நீங்கள் பானையெல்லாம் வச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி தான் வரும். இதை சூடாக இருக்கும்போதே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், எல்லாமே வந்துடுச்சு. ஈஸியாக எடுத்துட்டேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. மிச்சம் இருந்ததை நான் பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக குங்குமம் போட்டு கலக்கி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கல்யாணம் ரிசப்ஷன் எங்கேயாவது அர்ஜெண்ட்டாக போனோன்னா நம்ம மருதாணி தேட முடியாது. இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். 3 நாளைக்கு போகாது, அப்படியே தான் இருக்கும். நீங்கள் பட்ஸ் வச்சு இந்த மாதிரி வைக்கலாம், இல்லை நீங்கள் குச்சியில் கோன் மாதிரி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். பாருங்கள், என் பாப்பாவுக்கு வைக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைன் போட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.